மலர் வந்து என்ன பண்ணுறாங்க, பதட்டத்தோடயே கிளம்புறாங்க. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு மதியம் அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே மலர் வந்து வழியிலேயே வந்து பார்க்குறாரு, நம்ம பார்க்குறாச்சு. என்னங்க எதுவும் பிரச்சனை இல்லை மலர், ஏன் மலர் இப்படி இருக்க அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்குங்க, வீட்டில் உங்ககிட்ட சொல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு அது வேறு பயமாக இருக்குது, பார்த்துக்கலாம் மலர் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பொண்ணு பார்க்குற வந்து நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அப்போ கரெக்டாக வந்து நம்ம மலரோட தம்பிக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் வந்து மலரோட தம்பியை பிடிச்சிருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கரெக்டாக வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படி சொன்னாங்களே, பொண்ணு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்குங்க, மாப்பிள்ளை கூட வந்து இந்த ஊர் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மாப்பிள்ளையோட டீட்டெயிலாக சொன்னோன்னே, ஓ மலரோட வந்து தம்பிக்கு தான் பொண்ணை பார்த்துருக்காங்களா, அவங்க தான் இங்கே வந்திருக்காங்களா, சரி கூட யார் யார் வந்திருக்கிறது அப்படின்னோடனே, மாப்பிள்ளையோட அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க, மாமாவும் வந்திருக்காரு, ஆமாம் சரி அங்கேருந்து வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ எதாவது எடுத்து அனுப்ப முடியுமா அப்படின்னா, பார்த்துங்க அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சரி மாப்பிள்ளை நல்லவர் தானே அப்படின்னோடனே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அவங்கக்கிட்ட பேசி அமுச்சு வைங்க, அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்றாரு. சரிங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன ஃபோனு அப்படி சொன்னோன்னே, வேறு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளையை பற்றி விசாரித்தான், அதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஃப்ரெண்டா யார் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம வந்து பாக்கியராஜ். வேறு ஒன்றும் இல்லைங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியலையா, வேறு யாருமே கிடையாது, நம்ம வந்து தங்கராஜ் சார் தான், அவர் தான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருந்தார், ஃப்ரெண்டு வேறு அவர் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சொல்லுவார், அதனால தான் அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் நாங்கள் கேட்போம். இப்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னோடனே, ஏங்க தங்கராஜ் என்ன, அப்போது கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சிருக்கும், இப்போ என்னங்க பண்ணுறது, பார்த்துக்கலாம் மலர், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இதுவும் நல்ல விஷயந்தான் அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்றாங்க. என்னடி தங்கராஜ் தம்பி வந்து அப்படின்னோடனே, ஆமாம்மா அவர் பார்த்துக்கலான்றாரு, என்னடி இது இங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னோடனே, எல்லாத்தையும் நல்லபடியாக பேசி முடிக்கிறாங்க. சரிங்க நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம், பொண்ணுக்கிட்டே கேட்டுட்டு ஒரு வார்த்தை எல்லாக்கிட்டையும் கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னோடனே, சரிங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம வந்து மலரோட ஃபேமிலியும் இங்கே வந்து மலரும் வந்து நம்ம என்ன பண்ண பாக்கியராஜும் வந்துட்டுருக்காங்க. அப்போ மலர் ரொம்ப பயந்துகிட்டே வராங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நீ கவலையே படாது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நம்ம வீட்டில் தங்கராஜ் உட்காந்துருப்பார், அப்புறம் பார்த்துக்கலாம், மாப்பிள்ளை அங்கே தான் இருப்பார் அப்படின்னோடனே, என்னங்க இது இப்படி கூலாக சொல்கிறீங்க, எப்படிங்க பார்த்துக்க முடியும், எனக்கு கை காலெலாம் நடுங்குதுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா மலர் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தங்கராஜ் வந்து எல்லாத்தையுமே வீட்டில் போட்டு கொடுத்துட்றாரு. உன்னை எல்லாருமே வந்து செம்ம கடுப்பாக இருக்காங்க, எப்படி அவன் சொல்லாமல் கொள்ளாமல் போவான், பார்த்தீங்கல்ல உங்களுக்கு சொல்லாமல் போயிருக்காரு, என்ன மாதிரி நடக்கு, உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கான் பாருங்கள் உங்கள் பையன் அப்படி சொல்லிட்டு பேசி விட்டுறாரு. இங்கே வந்து நம்ம பாக்கியராஜோட அப்பா செம்ம டென்ஷனாக இருக்கார். கரெக்டாக வந்து மலரும் வந்து 2 பேருமே ஒன்றா வராங்க. பாக்கியராஜும் அதை பண்ணால் 2 பேரும் ஒன்றா வரீங்க, தனித்தனியே தானே போனீங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா நானும் மலரோட ஃபேமிலிக்கு போயிருந்தேன், என்னடா சொல்கிற, போகலன்னு சொன்னேன், நாங்கள் தான் போவேணான்னு சொன்னோம்ல, கரெக்டு தான்ப்பா, ஆனால் அத்தை ரொம்ப கெஞ்சி கேட்டாங்கப்பா, எனக்கு வேறு வழியே தெரியலப்பா, அதனால தான் போக வேண்டியதாக போச்சுப்பா, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நேரில் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் தான்ப்பா விட்டுட்டேன், நீங்களே சொல்லுங்கப்பா, இவ்வளோ கெஞ்சி கேட்டால் நான் என்னப்பா பண்ண முடியும், பாவம்ப்பா அவங்க ரொம்ப கெஞ்சினாங்கப்பா, உங்கள் அப்பா கண்டிப்பாக அனுப்புவாருன்னு சொன்னாங்க, உங்களை பற்றி ரொம்ப சொன்னாங்களா, அதுக்கப்புறம் எப்படிப்பா அப்படின்னோடனே, சரிடா அப்படின்றாங்க. உடனே தங்கராஜோட மூஞ்சி வந்து அப்படியே சின்னதாகிடுச்சு, செம்ம கடுப்பாக இருக்குது. உடனே பார்க்குறாரு, உடனே விடுங்க, அவன் வேணும்னு போல ரொம்ப கெஞ்சி கேட்டதால வேறு வழி இல்லாமல் போயிருக்கான், அதுவும் நம்ம குடும்பத்தில் வந்து ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு தங்கராஜ் செம்ம டென்ஷனாக, இந்த ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னால் இந்த ஆள் பையன் சொன்னோன்னா மாறிட்டானே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தவங்க மாமா முறைக்கிறார் தங்கராஜ். சரிங்க மாப்பிள்ளை வேறு ஒன்றும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி கிளம்புறாரு. தங்கராஜ் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு பாக்கியராஜ் அமைதியாக இருக்கார். உடனே வந்து ரூமுக்கு வந்தோடனே அப்படியே சந்தோஷம் தாங்க போல இருக்குது. பாக்கியராஜ் நீங்களா, நம்பவே முடியலையே, எப்படி இப்படிலாம் பண்ணீங்க, உங்கள் அப்பா கிட்ட அதுவும் எதிர்த்து நின்று பேசியிருக்கீங்க, என் அத்தை கூப்பிட்டாங்க ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, அதனால தான் போகணுன்னு தைரியமாக சொன்னீங்க, அதுவும் வந்து தங்கராஜனை மூஞ்ச பார்க்கணுமே, எப்படிங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, வர நீங்கள் ஸ்கோர் எகிரிட்டே போதுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. மலரே என்ன ஆச்சு உனக்கு, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நீங்களா இது நம்பவே முடியல, எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ தாங்க ஒரே ஒரு டைம் கல்யாணம் ஆகி நீங்கள் நின்றுருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு சார்பாக, உண்மையிலே சூப்பருங்க அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க.